நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். இன்ஜினியர் எப்போ தூக்க போறோம்? இரு நான் போய் பார்க்கிறேன். யாரது இந்த நேரத்துல? யாருங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கதவு தரங்க சார். முக்கியமான விஷயமா? யாருப்பா நீங்க? ஏய் ஏய் சொல்றத கேளு. யாருப்பா நீங்க? சொல்லிட்டு போங்க. ஏய் நில்லுப்பா. எங்க போறீங்க? நில்லு. ஏய் ஏப்பா நில்லுப்பா. என்னப்பா வேணும்? யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க யாருங்க இவங்க? தெரியாதுடி. எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க? இங்க பேசுற டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மேல போய் பேசலாம். வாங்க வாங்க. என்னது மேலையா? பாருப்பா, நான் உங்களுக்கு அந்த பிளானை கொடுத்தேன்னா அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். என்னால கொடுக்க முடியாது. சாரி. சரி, ஒரிஜினல் வேணும். செராக்ஸ் எடுத்துட்டு திருப்பி தரோம். நோ என்னால தர முடியாது. முடியவே முடியாது. அந்த பிளானை உங்களுக்கு கொடுத்தேன்னா அழுகுற குழந்தைக்கு ஒரு கையில பாலை கொடுத்துட்டு இன்னொரு கையில விஷத்தை கொடுத்தது மாதிரி ஆயிடும். நோ என்னால தர முடியாது. யோ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் டென்ஷன் பண்ற? நாங்க என்ன காரு பங்களான்னு கல்ஃபுல் லைஃப் வாழறதுக்கு இந்த பணத்தை கேட்கிறோம். 19,000 இளைஞர்கள், எங்களை மாதிரி வேலை இல்லாம 19,000 இளைஞர்கள் இந்த ஒரு மாவட்டத்துல இருக்காங்க. நாங்க ஒரு ஃபேக்டரி கட்டினா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுக்காக தான் கேட்கிறோம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ அந்த காலத்துல படிச்சு வேலை கிடைச்சு பணக்காரன் ஆயிட்ட. அதனால உன் பொண்ணு டாக்டருக்கும் உன் பையனை IAS-க்கு படிக்க வைக்க முடியும். உன்னால லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியும். ஆனா நாங்க இந்த 19,000 பேரும் தினமும் வேலை கிடைக்கணும்னு நினைச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஏறி இறங்கி நொந்து போனதான் மிச்சம். எங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். நீங்க ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்திருந்தா அப்போ உங்களுக்கு தெரியும் சார். யோ நாங்களா என்ன மினிஸ்டர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எடுக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லையே, ரொம்ப நாளா யாருக்கும் உதவாத பிளாக் மணியை தான் எடுத்து ஃபேக்டரி கட்டணும்னு நினைக்கிறோம். நாங்க எல்லாருமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒவ்வொருத்தர்கிட்டயும் 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 2500 பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க. மொத்தம் 50 கோடி ரூபாய். அது இப்ப கருப்பு பணமா இருக்கு. இதை எடுத்தா என்ன தப்பு? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும் தானே இதை பண்றோம். அது மட்டும் இல்ல, இது பிளாக் மணி தான். இது யாருக்கும் தெரியாது. சரிப்பா, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கலாம். ஆனா மினிஸ்டர் ஒண்ணும் முட்டாள் இல்லையே. நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு குடைய ஆரம்பிச்சாருன்னா நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது எல்லாமே பிளாக் மணி. மினிஸ்டரே நினைச்சாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்படியே அப்புறம் நாங்க என்ன பண்றது? சரிடா சக்தி, நீ சொன்ன மாதிரி பிளானை வாங்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? டேய் எனக்கு கொஞ்சம் உதறலா இருக்குடா. டேய் ஏன்டா பதற? எல்லாம் சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் சரி, மினிஸ்டர் வீட்டுக்கு எந்த ரூட்ல போறோம்? எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஜெனி, நீ என்ன பண்ற? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் உன் மேல டவுட் வராத அளவுக்கு உன்னை நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. அருண், நீ என்ன பண்ற? இன்ஜினியரையும் அவர் குடும்பத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிற. சரி. விஜய், நீ மினிஸ்டர் வீட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சதா? போகும்போது செல்போன் எடுத்துட்டு போக மறந்துடாத. இன்னொன்னு, அங்க இருக்கிற யார் கல்லையுமே நீ படக்கூடாது. புரிஞ்சதா? பி கேர்ஃபுல். சரி, அப்ப எனக்கு என்னடா வேலை? பதறாத. நீ என்ன பண்ற? ஐடி ஆபீசர்ஸ் மாதிரி ஐடி கார்டு ரெடி பண்ணு. ஏமா
மாப்பிள்ள நான் விஜய் பேசுறேன்டா. சொல்லு. நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு மினிஸ்டர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்ப நாளைக்கு தான் நம்ம அரங்கேற்றமே ஆரம்பமாகும். பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேடா. சார் நில்லுங்க சார். நீங்க பாட்டு நீட்டா போயிட்டு இருக்கீங்க. நான் நிக்கிறேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? யார் சார் நீங்க? We are from income tax department. இந்த வீட்டை ரைட் பண்ண வந்திருக்கோம். இருக்கிற மினிஸ்டர்? இல்ல சார், சார் வெளியே போயிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். சரி, எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. பி ஃபாஸ்ட். சார் நீங்க அந்த டோரையும் இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க டெலிஃபோன் வயரை கட் பண்ணுங்க. ஓகே சார். ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க கூட்டமா வேலை பார்க்காம? யார் இவங்க? அம்மா யாரோ ஆபீசர் வந்திருக்காங்கம்மா. சாரி மேம், இங்க யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. மேடம், எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் ஒரே ஃபோன் பண்ணிக்கிறேன். சாரி மேம். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் மினிஸ்டரை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். சார் நீங்க என் கூட வாங்க. நீங்க சர்ச் பண்ணுங்க. ஏதோ இருக்குன்னா இங்க ஒண்ணுத்தையும் காணோம். என்னடா வழி இருக்க? டேய் வசந்த் பின்னாடியே வா. டேய் என்னடா இது? டேய் சக்தி, ரேக் பாரு. மூட்டை மூட்டையா இருக்கு. இதெல்லாம் பணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் மூட்டை மூட்டையா இருக்கு, இதை போய் பணம்ன்ற. இதெல்லாம் என்னடா? AD 30C 25C போட்டிருக்கு. இது கூட வாடா தெரியல. இதெல்லாம் அந்தந்த வருஷத்துக்கு அட்மிஷனுக்கு வாங்கின லஞ்ச பணம். ஓ காட். அத மினிஸ்டரே சொந்த வீட்ல வைக்காம ஸ்டெப்னி வீட்ல வச்சிருக்கானா? ஆமா. இப்பவே அவன் டிராயர்ல அடைஞ்சிட்டு இருக்கான். மாட்டினா போலீஸ்ல லாடம் கட்டிட மாட்டாங்க. சக்தி, நம்ம சேர்ந்த வருஷத்துல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் பார்க்கலாமா? அதுவும் கரெக்ட் தான். நாம சேர்ந்த வருஷத்துல அதிகமாவே கலெக்ட் ஆயிருக்கும். அத நாம அடிச்சிருவோம். டேய் சக்தி, இங்க பாரு. நம்ம சேர்ந்த வருஷத்துல 30 கோடிடா. இத நாம அடிச்சிருவோம். சரி வா. டேய் சீக்கிரம் தான். சரி போடு. உங்க வீட்டுக்கார் பாத்தியாமா பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காருன்னு? நாங்க எடுத்தது கால்வாசி தான். இருங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியோட வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போறோம். வாங்க போலாம். ஐயோ என்னது இது? கும்பிடாத கும்பிடாதே கும்பிடாத. ஏய் வண்டி அப்படி தொலையண்டா பாருது. ஏய் மூஞ்ச பாரு தொடக்கிறான். எங்கடே எங்க எங்கடி போய் இந்த வீட்டை திறந்து போட்டு என் காசெல்லாம் போச்சுடு, என் படம் எல்லாம் போச்சுடு, எல்லாம் போச்சுடு. நான் என்ன பண்ணுவேன்? இது பார், இது மட்டும் எதிர்கட்சிக்காரங்க வச்சுக்க. அவன் வாயால சிரிக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க. ஓடி அடி போட்டோட போடி எவன் வந்தானோ எப்படி வந்தானுங்களோ போச்சு. சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. என்ன பண்ணுவேன்? என்ன சொல்ல? ஐயா எனக்கு தெரியும் ஐயா. என்ன தெரியும்? சாமிக்கு படைக்க வச்சிருந்த வாழை பழத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. ஐயோ வாச்சதெல்லாம் எங்க போனாங்க சொல்ல. என்னங்க அவங்க வேற எந்த ரூம்குள்ளேயும் போலங்க. சொல்லி வச்ச மாதிரி கிச்சனுக்கு மட்டும்தாங்க போனாங்க.
இருக்கு. ஐயோ ஐயோ இருக்கிறதுல பெரிய மூட்டை 30 கோடி ரூபா பணம் பாருங்களா அதையும் அடிச்சுட்டு போயிடாருங்களே. ஐயோ 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 என் பொண்டாட்டி கூட தெரியாம இந்த இடத்துல ரகசியம் வச்சிருந்தானே. அட பாருங்களா எப்படா கண்டுபிடிச்சீங்க? இத்தனை வருஷம் அரசியல் கூட நான் சம்பாதிக்கலடா. அட்மிஷன் சம்பாதிச்ச 30 கோடிடா. அட நாய்களா 30 கோடி போச்சு. ஐயோ ஐயோ ஏய் ஏய் உங்களை விட மாட்டேன். உங்க குடல உருவி மாலையா போடுறேன்டா. அப்பா விநாயகா விநாயகா உனக்கு தெரியும் நீ என்ன காப்பாத்துவ. யாருமே அதை எடுத்துட்டு வாடா. இந்த வந்துட்டுங்க ஐயா. வை படி படி படி. விநாயகா 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 விநாயகா. இதுக்குள்ள ஒரு ரகசிய கேமரா வச்சிருக்கேன். எப்ப பாருங்க. இப்ப மாற்றுங்க பார். இவங்களா? இவங்க தானே வந்தாங்க. ஆஹா போச்சு போச்சு எல்லா பணமும் போச்சு. 30 கோடி போச்சு. எல்லாமே போச்சு. அட பரதேசிகளா ஏடா அப்படி பயப்படுத்துறீங்க? ஏய் வாங்கடா வாங்கடா. மொத்த பணமும் போச்சு. நொந்து போய் உட்காந்துருக்கேன். கும்புறான் சோத்து தடியானுங்க பரதேசி. ஐயோ 5 தடி பசங்க ஒரு பொட்டக்கால் தான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. சேர்த்து வச்சு எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சேர்த்தாங்கிறீங்களா? மொத்தமா தூக்கி கொடுத்தாச்சுல்ல, என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். அந்த இழவு தானே உடனே நான் கூட்டம் ஏதாவது சொல்லி தொலையண்டா. சொல்லு, மத்ததை பத்தி எனக்கு கவலை கிடையாது. 30 கோடி 30 கோடி 30 கோடி பணத்தை கொள்ளை அடிச்சு வச்சுட்டு போச்சேன்னு இருந்தாங்க. சரியா போச்சு. பாத்தியா பாத்தியா? ஐயோ நான் எனக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டேன். அவனுங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி? உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் தான் அண்டர் கிரவுண்ட் ரகசியம் தெரியாது. உங்க வீட்டை கட்டினானே இன்ஜினியர், உங்க வீட்டை இன்ஜினியர் தானே கட்டினா, அவனுக்கு இந்த ரகசியம் தெரியுமில்ல. அவரை தூக்கிட்டு வந்து 4 தட்டு தட்டினா அண்டர் கிரவுண்ட் விஷயத்தை யார்ட்ட சொன்னான்னு சொல்லிட்டு போறான். 5 பசங்களும் ஒரு பொண்ணும் திடீர்னு என் வீட்டுக்கு வந்தாங்க. என்னை கட்டி போட்டுட்டு என் குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணி அந்த பிளானை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எவ்வளவோ போராடி பார்த்தேன் சார், முடியல சார். சார் ஆனா ஒண்ணு சார், அந்த பசங்களை பார்த்தா ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. வேலை இல்லாத விரக்தியில தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது சார். அவங்கள மறுபடியும் பார்த்தா ஒரு நல்ல அடையாளம் காட்ட முடியுமா? ஆமா சார். அப்பா நீ மூடிட்டு போப்பா. ஐடியா கொடுத்தா பத்தி ஐடியா. போ பாடி மாலைங்க. சரி வர சார். ரொம்ப சந்தோஷம். ஆமா போலாம். எந்த காலேஜ் பசங்களோ எல்லா காலேஜ் பசங்களையும் கொண்டு வந்து அவங்கள கொல்லாம விட மாட்டேன்டா. அடச்சே, இன்ஜினியருக்கு குடும்பம் சின்னது, அவனை அழகா தூக்கிட்டு வந்து விசாரிச்சு அனுப்பிச்சாச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்க வைக்க சொல்றீங்களா? ஏங்க அப்படி அறிவுறுத்தனமா பேசுறீங்க? ஐயோ ஐயோ இவனும் என்ன கொல்றானே, எனக்கு என்னடா பண்ண சொல்ற? 30 கோடி. ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜ் பிரின்சிபாலையும் தூக்கிட்டு வர சொல்லுங்க. அட சொல்லுங்க. நீயே சொல்லு. டேய் யாரங்க? இந்த போட்டோல இருக்குங்க யாராவது உங்க காலேஜ் ஸ்டூடெண்டான்னு பார்த்து சொல்லுங்க. கொடுங்க பாக்கலாம். இங்க கொடுங்க. நீங்க பாத்துறீங்க. அந்த மாதிரி தெரியல. நல்லா பாருங்க. எங்க ஸ்டூடெண்ட் இல்ல. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. என்ன மந்திரிக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்கும் போதே மூஞ்சி வேர்க்குது. 30 கோடி தொலைச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏன் பேச மாட்டேன்? ஐயோ 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 ஐயோ. அட நீங்க எங்க வீட தலையில அடிச்சுக்கிறீங்க. காலேஜ் பசங்க கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை கண்டுபிடிக்கணும்னாக்க இந்த விஷயத்துல ஓர வஞ்சனை கூட. ஐயோ ஐயோ நீ சொன்னபடி தான்டா நான் செஞ்சேன். ஏடா அப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? யார் நானே? எல்லா காலேஜ் பிரின்சிபாலையும் கொண்டு வர சொன்னீங்களே, உங்க காலேஜ் பிரின்சிபால் எங்க? அந்த 6 பேரோட ஜாதகம் வந்தாங்கடா. எடுக்கிற ஐயோ ஐயோ என்ன மொத்த ஆர்டிஸ்ட்க்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. இங்கேயும் அவங்க கைவரிசை காமிச்சு வேலை வருங்க. வந்து 10 நாள் ஆகுது. வீட்டை பத்தி எந்த ரிசல்ட்டுமே தெரியல. டேய் நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான். ஆமா ஃபீல் பண்ணாதடா.
இது நாயர் கடை டீ மாதிரியே இல்ல? ஆமாமா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். இங்கேயும் நான் தான் பேசுறேன். நான் மினிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். பதட்டமா இருக்கு குறைஞ்ச ஏதாச்சும் பிரச்சனையா? நீ நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு சூர்யா பரத் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். புரிஞ்சுதா? ஐயா பேசாத சார். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மோசமானவனா இருக்கான். அவனை மீறி எப்படின்னு தான். அனாவசியமான பேச்சு தேவை இல்ல. நான் சொல்றேன், நீ செய்யற மத்தத நான் பார்க்க. நீ எந்த கட்சிக்கார சொல்ற? எதுக்காக 4 பேர் கொலை பண்ண? சொல்லு, நீ எதிர்கட்சிக்காரனா? சொல்லு. நீயா சொல்லிட்ட நல்லது, இல்ல தோலை உரிச்சிருவேன். சொல்றா. ஊமையா அந்த காரியத்தை சாதிக்கலாம் நினைச்சா நீ உயிரோட வெளியே போக மாட்டேன். சொல்றா, சொல்லு. சொல்ல மாட்டேன். யார் சொல்லி செஞ்ச? சொல்லு சொல்லு சொல்றா, சொல்லு சொல்லு. சார், உஷாரா பாத்துக்கோ. பெர்மிஷன் இல்லாம யாரும் அவனை பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சிருவேன். ஓகே சார். என்னையா 407 நின்று தூங்குறா? என்னையா 401 உங்க ஆளு கோச்சின்னு போறாரு? பின்ன என்ன சார், நீங்களும் பாக்குறீங்களா? தினமும் அடி பின்னி எடுக்கிறாரு. அப்ப கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாக்கா. உங்க ஆளுக்கு இவன் கிட்ட இருந்து எப்படி உண்மை வரைக்கணும்னு தெரியல. என்கிட்ட 1 hour விட்டா அவன் வாயிலிருந்து உண்மையை கக்க வச்சிருவல்ல. டார விட்டுடும். ஏய், என்ன முறைக்கிற? தோட யோ, போயிட்டு 1/2 பிளேட் பிரியாணியும் 1 பாக்கெட் கிங்ஸும் வாங்கிட்டு வா. சார், இன்ஸ்பெக்டர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அடுத்து நான் தான் எல்லாமே. நான் சொல்றேன்ல, போ வாங்கிட்டு வா. சரிங்க சார். Ugh!